T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றதை நாடு முழுவதும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை புரசைவாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் இந்திய அணி வெற்றி பெற்றவுடன் கைதட்டி ஆரவாரம் செய்து உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். Virat Kohli is king for the reason. அவரை அதுக்கு தான் கிங் சொல்றாங்க. because on the last match that is final அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க what he is. and இப்போ throughout tournament பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு மேட்ச் கூட தோக்கல. so that's a very great moment. King of the cricket, king of the entire cricket is Virat Kohli. Champion, India is a world champion now. Last 50-50 World Cup thota kuda, today we have taken this 2020 World Cup and finally we have shown who are we. கோவையில் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடிய ரசிகர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ச்சியில் திளைத்தனர். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் அந்த ரொம்ப க்ரூஷியலா போச்சு. அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. 7 ரன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப அந்த ஒரு மேட்சே ரொம்ப க்ரூஷியலா பண்ணதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வின் அந்த வின் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரோஹித் வந்து அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கணுங்கிறது அவ்வளோ ஒரு ஆசை, கனவு. எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் அது ஒரு கனவு. ஸோ அவர் அந்த ஜெயிக்கிற தருணம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் இந்திய அணியின் வெற்றியை 5000த்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பிரம்மாண்ட திரையில் கண்டுகளித்ததுடன் ஆடி பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் சாலையில் திரண்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடினர். மும்பை விமான நிலையத்தில் இறுதிப் போட்டியை கண்டு ரசித்த பயணிகள் இந்தியா வெற்றி பெற்றதை அடுத்து நடனமாடி உற்சாகமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் இந்திய தேசிய கொடியுடன் உற்சாகத்தில் திளைத்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் ஆரவாரம் செய்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.